வணக்கம். இந்த தீபாவளிக்கு வந்து படத்தில் பாட்டு கிடையாது, ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் தான் வந்து கைதி. ஃபிலிம் ட்ரூ டு இஸ் ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து டெர்மினேட்டர் 2 அந்த மெஷின் கன்லாம் இருக்கனால அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ஒரு ஆப்டான கம்பேரிசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அப்படின்னா டெர்மினேட்டர் 2லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் தான், பட் அதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு அண்டர்லைங் தீமே வந்து செட் பண்ணி சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து கைதி அதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட், அப்புறம் வந்து படத்துக்கு ஏற்ற ஒரு அண்டர்லைங் தீம் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அண்டர்லைங் தீமுக்கு என்ன மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் வந்து படம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரீஸ் டைம் ஃபார் கைதி, எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். படத்தோட தீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் கதையுமே வந்து ஒரு சிங்கிள் நைட்டில் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் என்னப்பா ஸ்பெஷல், அதான் நிறைய படத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தோணலாம். பட் தென் ஏதோ ஒரு ரேண்டம் நைட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நைட்டை சூஸ் பண்ணி அதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எந்த நைட் அப்படின்னா வந்து சிவராத்திரி. இதுக்கான க்ளூஸ் எப்படி எப்படிலாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக சிவராத்திரி வந்து எந்த டைம் ஆஃப் த இயரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரியில் தான் வந்து இருக்கும், இல்லாட்டி ஏர்லி மார்ச் இந்த டைம் பீரியட் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபெப்ரவரியில் தான் வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படமும் எந்த டைம்லைன் நடக்குது அப்படின்ட்டு இந்த ஷார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக வந்து ஃபெப்ரவரிக்கான கேலண்டர் வந்து தெரியுது. இன்னொரு ஷார்ட்லையுமே வந்துட்டு ஒரு கேலண்டர் வந்து காமிப்பாங்க. அதுலேயுமே வந்து 28 டேஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து ஃபெப்ரவரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே ஃபர்மாக வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து இல்லை. படம் ஃபுல்லாக வந்துட்டு மெயின் கேரக்டர்ஸ் யாருமே வந்து தூங்கவே மாட்டாங்க. ஆப்வியஸாக துரத்திட்டு போகிறாங்க, சேஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து தூக்கம் வராது தான். பட் தென் இந்த சின்ன பொண்ணு இருக்காள் அமுதா, அவ கூட வந்து தூங்கவே மாட்டா. மற்றவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டே இருப்பாங்க. பட் தென் இவளால் வந்து தூங்கவே முடியாது. யார் அவளை மீட் பண்ண வர போறா அப்படின்ட்டு வந்து அந்த ஆங்ஸைட்டிலேயே வந்துட்டு ஃபுல்லாக வந்து முழிச்சே இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் ராஜ் இருக்கார்ல, அந்த கேரக்டர் வந்து டேரக்டாகவே ஒரு டயலாக் ரெஃபரன்ஸ் வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரே நைட்டில் வந்து பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு நைட் தான் வந்து இது, அந்த மாதிரி ஒரு ராத்திரி தான் அப்படின்ட்டு அந்த நைட்டை வந்து இன்னுமே சிம்பாலிக்காக வந்து பயங்கர ஃபார்மாக வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாக்கை தான் வந்து காமிக்கும். அது 8 o'clock அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நைட் 8 o'clock ஆரம்பிக்கிற படம் ஃபுல்லாக நைட்லேயே தான் ட்ராவல் ஆகும். படம் முடியும் போது தான் வந்து விடியவே வந்து செய்யும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்செப்ட்ஸாக வச்சு சிவராத்திரி கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோம். ஆப்வியஸாக சிவராத்திரி அப்படின்னா வந்து சிவனுக்கான ரெஃபரன்சஸ் இல்லாமல் சிவராத்திரி வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ சிவனுக்கான ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். கார்த்தியோட கேரக்டர் டில்லி இருக்குல்ல, இந்த கேரக்டருக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனோட ரெஃபரன்சஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனோட டிவோட்டி மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் ஃபோனோட ரிங்டோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவனோட சாங் தான் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் பயங்கர டென்ஸாக போயிட்டு இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் பயங்கர டென்ஷனாக வந்திருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மலை மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவர் மட்டும் காமா உட்காந்து ஒரு ப்ரேயர் மாதிரி வந்து பண்ணுவார். அந்த ப்ரேயரோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதை மறந்தாலும் சரி நான் சிவனை மட்டும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதோட அர்த்தமாக இருக்கும். ஸோ இங்கேயுமே ஒரு ஸ்மால் ரெஃபரன்ஸ் வந்து அங்கே வச்சிருக்காங்க. ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக தான் வந்து அந்த லாரியை மேலே அந்த ஹில்லேருந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென்னாடுடைய சிவனே அப்படின்ட்டு அங்கேயுமே ஒரு சிவனோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டெல்லின்ற கேரக்டர் வந்து கையில் ஆக்சுவலாக வந்து ஒரு ரிங் வந்து போட்டிருப்பாரு. இந்த ரிங்கோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்போட டிசைன் அப்படியே இருக்கும். எங்கே இருந்து வாங்கின மாதிரி ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஈஷாலாம் வாங்குவோம்ல அந்த ரிங் மாதிரியே தான் இருக்கும். மேபி அதே ரிங்காக கூட வந்து இருக்கலாம். ஈஷாவில் வந்துட்டு சிவனோட ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது நமக்கே வந்து தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாச்சுலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் வச்சு இந்த கேரக்டருக்கு வந்து டிஃபைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி என்ன அப்படிங்கிற வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லின்ற கேரக்டர் தான் வந்து இந்த ஃபுல்லாக அந்த லாரி வந்து ஓட்டிகிட்டே இருப்பார்ல, அந்த லாரியில் வந்துட்டு அப்படியே ஒரு ஷார்ட்டில் அப்படியே மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நெல்லையப்பர் சாமி துணை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். நெல்லையப்பர் சாமி அப்படின்னா வந்து நெல்லையப்பர் கோயில் வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலியில் இருக்குது. அங்கேயுமே வந்து சிவனை தான் வந்து வழிபடுறாங்க. ஸோ இதுவுமே அதுக்கான ஒரு ரெஃபரன்சஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய சிவனுக்கான ரெஃபரன்சஸ்லாம் வந்து இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிவராத்திரிக்கு அப்படின்ற மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்கும்ல, அந்த கதை அப்புறம் இந்த கான்செப்ட் ரெண்டுமே வந்து கோரிலேட் பண்ணி எந்த மாதிரி பொருத்தங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சிவனோட கண்ணை வந்து ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவர் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ்னால வந்து ரொம்ப கோவப்பட்டு அவர் நெற்றி கண் வந்து திறந்துடுவார். அதனால வெளியில் வர ஹீட் அந்த இதெல்லாம் வச்சு நிறைய பேர் அவர் கோவத்தினால வந்து இறந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். இதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்ல வந்து கார்த்தி வந்து இந்த இது மெஷின் கன் யூஸ் பண்ணுவார்ல, ஸோ அதுலேயுமே வந்து நிறைய
பேர் இறந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கம்பேரிசன் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஆப்டாக வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த மலை மேலே உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பார்ல, அப்போ கீழே வந்து ஒரு கூட்டமாக நிறைய பேர் வந்து நின்றுருப்பாங்க. அப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் நம்ம வந்து கீழே கவனிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு டயலாக் வந்து டேரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ணா பட்டெல்லாம் போட்டு அருள் வந்த மாதிரி ஆடுறான் அப்படின்ட்டு. உடனே இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாமி மீன்லாம் சொல்லாத, அவனால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு. அது கடவுளுக்கான ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது எப்படின்னா அந்த சிவனுக்கான ரெஃபரன்ஸ் டேரெக்டாகவே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அருள் வந்து ஆடுறது அந்த மாதிரிலாம். கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மெஷின் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்டையில் அவர் கை வைக்கிறதுக்கான ஒரு க்ளோஸ் அப் ஷாட் கூட வந்து இருக்கும். அப்புறம் அந்த ஷாட் அவர் ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலையில் இருக்க பட்டை வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெஃபரன்ஸுமே வந்து ரொம்ப ஆப்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சிவன் வந்து லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி கூட வந்து ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து அந்த மெஷின் கன்லாம் வச்சு பயங்கர டிஸ்ட்ரக்டிவாக வந்து ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே வந்து இந்த தீம் கூட வந்து சேர்த்து வச்சு பண்ணது தான் வந்து படத்தை ரொம்பவே சூப்பராக ஆக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டில்லி வந்து ஒரு பொண்ணுக்காக ரொம்ப ஆசையாக அந்த ஜிமிக்கிலாம் வந்து வாங்கி வச்சிருப்பாரு. அதான் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து டிப்ஸ் போட்டு மேய்ச்சினாலும் ஃபுல்லாக வந்து ஒடுங்கியே வந்து போயிடும். கிளைமேக்ஸில் வந்து பிஜாயிட்ட போயிட்டு, சார் இந்த ஜிமிக்கி வந்து ஒடுங்கி போச்சு, பட் வந்து தங்கம் தான், உன் பொண்ணுக்கு போட்டு விடுறியா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து டில்லி வந்து பிஜாயிட்ட வந்து கொடுப்பாரு. பிஜாயுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து வாங்குவார். அப்போ அந்த ஜிமிக்கிக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வந்து போயிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக சிம்பாலிக்காக என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டில்லியோட கேரக்டருக்கும் இந்த தங்கத்துக்கும் தான் வந்து ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னதான் அது ஒடுங்கி இருந்தாலும் வந்து அது தங்கம் தான், அதுக்கான வேல்யூ இருக்குல்ல. அதே மாதிரி தான் வந்து இவரும் ஒரு ஜெயிலுக்குலாம் என்னதான் போயிருந்தாலும் தப்புலாம் செஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒவ்வொரு கைதிக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கும், ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவார். பட் அந்த காரணத்தையும் கதையும் வந்துட்டு டில்லி ஆக்சுவலாக காமாச்சிட்டு சொல்லும் போது வந்து விஜய் வந்து மயக்க போட்டிருப்பாரு. அது வந்து இவர் கேட்டிருக்கவே மாட்டார். பட் அது கேட்கலனா கூட டில்லி நடந்துக்கிற விதத்தை வச்சு டில்லி எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாண்ட் எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. படத்தில் ஒரு சீனில் நிறைய கேஸ் ரெஃபரன்சஸ் வர மாதிரி இருக்கும். அதை பற்றி இன்னுமே கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ரெண்டு ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூத் ஜெயில் ஃபார் 10 years அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மர்டர் கேஸ் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு February 2009 டேக் பிளேஸ் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அந்த 10 year சென்டென்ஸ் அப்படின்னா வந்து February 2019 கணக்கில் வருது இல்லை. டில்லிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 10 year சென்டென்ஸில் தான் வந்து ரிலீஸ் ஆவார். அதுவுமே வந்து February 2019 டைம் பீரியடில் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து நம்ம டைம்லைன் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து லைட்டாக அது கூட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆர்டிகல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்குரோட ஒய்ஃபோட டெத் பற்றி தான் வந்து இருக்கும். சத்குரோட ஒய்ஃபோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டில்லியோட ஒய்ஃப் பேருமே வந்து இந்த படத்தில் வந்து விஜி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த சிவன் கோட் அந்த கம்பேரிசன் அந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இங்கேயுமே அது வந்து லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லேருந்து ஒன்றில் வந்து ஜஸ்ட் ஒரு நேம், இன்னொன்றுலேருந்து அந்த டைம் லைன், இது ரெண்டுமே வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசுரன் ஃப்ரீ டைமில் சொன்ன மாதிரி அட் டைம்ஸ் படத்தில் படுறது சின்ன சின்ன டீட்டெயில் தான் வந்து அந்த ரியலிசம் வந்து இன்னொரு லெவல் கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கமிஷனர் ஆஃபீஸே ஃபுல்லாக வந்து செட்டு தான் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்பவே கன்வின்சிங்காக தான் வந்து போட்டிருப்பாங்க. அது அந்த பழைய பில்டிங் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறதுனால அந்த ஸ்விட்சஸாக இருக்கட்டும், லாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஓல்ட் ஃபேஷன் ஸ்டைலில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாச்சு கூட வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஃபனேஜில் தான் வந்து படம் ஸ்டார்டிங்கே வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த ஆர்ஃபன்ஸ்க்குலாம் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோட் இருக்கும், அது தெரேசாவோடது. அது என்ன கோட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் மச் ஹார்டர் டு ஃபீட் த ஹங்கர் ஆஃப் லவ் தேன் டு ஃபீட் த ஹங்கர் ஆஃப் பிரெட் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி டைரெக்டாக எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, என்னதான் ஆர்ஃபனேஜில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கேர்லாம் எடுத்து ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணால் கூட அந்த பேரண்ட்ஸ் கூட இருக்க அந்த லவ் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து உள்ளே கொண்டு வந்து சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டில்லி வந்துட்டு இந்த ஜிமிக்கி வாங்கியிருப்பார்ல, அதை வந்து காமாட்சிட்டு கொடுக்கும்போது அந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மீரா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்கும். ட்ரிச்சில் நிஜமாவே மீரா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் வந்து அந்த பாக்ஸ் முதல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோன்னா மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டயலாக் இருக்கும். விஜய்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவார், இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து சீஸ் பண்ணதுக்கப்புறம் டைல்ஸ்குள்ளே தான் வந்து ஒளிச்சு வச்சு கன்சீல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை உடச்சு பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது உள்ள இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்புறமா படத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து டிப்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் மீதி சரக்குலாம் கொண்டு போய் இறக்கி சேஃபாக வச்சுக்கிறேன் அப்படிங்க, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் எந்த லொக்கேஷனில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டைல்ஸ்குள்ளலாம் வச்சு தான் ஒழிச்சு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல தானே இறக்கணும் அப்படின்றது கூட லாஜிக்கலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாரி வந்து எடுப்பார்ல, அப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரியாணி பாத்திரம்லாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து தளபதி 64 வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தில் என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கைதி 2 வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட்டுமே ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கடைசியில் தான் அடைக்கலம் அண்ட் வந்து இந்த டெல்லி இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷே வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் அந்த இடத்துல வந்து தற்செயலாக தான் வந்து மீட் பண்ணுற மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு முன்னாடி ஒரு சீன் வரும்ல ஐஜி கிட்ட, அப்போ நிறைய கேஸ் ஃபைல்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை அதில் ஏதாச்சும் க்ளூஸ் இருக்குமா, அந்த லிங்க்ஸ் ஏதாச்சும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற கான்செப்ட்டில் அதை ஃபுல்லாக வந்து டீகோட் பண்ணோம். அதில் என்னெல்லாம் நியூஸ் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்ராடில் நடந்த நிறைய மர்டர்ஸ், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ் தான் வந்து அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது எல்லா கேஸஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஏர்லியராக பார்த்த எக்ஸாம்பிள் வந்து வெறும் ஹெட்லைன் யூஸ் பண்ணி வந்து லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் ஏதாச்சும் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.